கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜேடிகே நேயர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை 2024 ஆண்டு முழுவதும் பாதுகாத்தார், நடத்தினார், நல்லவராய் இருந்தார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். வழக்கமான இறையியல் பாடங்களை கொஞ்சம் விலக்கி வைத்துவிட்டு இந்த கடைசி வாரத்தில் புத்தாண்டை பற்றி ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று நான் உங்களுக்கு காட்ட முயற்சிக்கிறேன். 2025 ஆண்டுக்கான வாக்குத்தத்தம் எரேமியா 33வது அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சௌக்கியம், ஆரோக்கியம், குணமாக்கல், சமாதானம், சத்தியம், இந்த காரியங்களையெல்லாம் 2025 நான் அருள விரும்புகிறேன் என்றே ஆண்டவர் பகிர்ந்து கொள்கிறார். சௌக்கியம், ஆரோக்கியம், குணமாக்கல், 3 வார்த்தை இருக்கு. இந்த 3 வார்த்தைகளுக்கான சரியான ஆங்கில வார்த்தை அல்லது எபிரேய மொழியில் உள்ள வார்த்தைகளின் அர்த்தம் ஹீலிங், ஹெல்த், கியூர். ஹீலிங் ஹீலிங் என்பது வியாதி வந்து சுகமாவது. ஹெல்த் என்பது வியாதி இல்லாமல் இருக்கிறது, அது ஹெல்த், அது ஆரோக்கியம். சௌக்கியம் அப்படின்னு தமிழில் இருக்கிற இடத்துல ஹீலிங் அப்படின்ற சுகமாக்குதல் என்கிற அந்த பொருள்படுகிற ஒரு வார்த்தை தான் எபிரேய மொழியில் இருக்கு. இங்கே குணமாக்கி என்கிற இடத்துல கியூர் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஹீலிங்னாலும் கியூர்னாலும் ஒன்று தான் நான் நம்புகிறேன். 2 தடவை சொல்லப்பட்டிருக்கிறதுனால அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வியாதி வந்தால் கர்த்தர் அதை சுகமாக்குவார். வியாதியே வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்த உடல் பலவீனமான உடல். ஆண்டவர் படைத்த போது இந்த உடல் அப்படி இருக்கலை, பலமான உடலாக தான் இருந்துச்சு. மனிதன் பாவம் செய்ததுனால இந்த உடல் பலவீனமான உடலாக மாறிவிட்டது. பலவீனம் இல்லாத மனிதனே கிடையாது. ஒரு சின்ன தலைவலியாவது இருக்கும், ஒரு சின்ன வயிற்று வலியாவது இருக்கும், ஒரு சின்ன சளி தொந்தரவாவது இருக்கும். ஏதோ ஒரு பலவீனம், அது குழந்தைக்கென்றாலும் முதிர் வயது உள்ளவரோ, வாலிபரோ, விளையாட்டு வீரரோ, பாடி பில்டரோ, யாருக்காவது ஒரு சின்ன பலவீனம் இருக்கும். இந்த உடல் பலவீனமான உடல் ஆகினால வியாதி வர வாய்ப்பு உண்டு. இந்த உலகம் பூமி சபிக்கப்பட்ட பூமி ஆகினால கிருமிகள், மாசு இதெல்லாம் வர வாய்ப்பு உண்டு. அது நிமித்தம் பலவீனங்கள், சுகவீனங்கள் வர, அப்படி வந்தாலும் கூட அதை அவர் சுகமாக்குகிறதுனால தான் 2 வார்த்தை ஹீலிங், கியூர், 2 வார்த்தை அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. நான் ஒரு வின்சென்ட் சாமுவேல் என்கிற 77 வயது உள்ள சென்னையிலே ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சியை சமீபத்தில் கேட்டேன். பல பிரபலமான பாடல்களை இயற்றி மெட்டமைத்தவர். எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, இந்த மாதிரி நிறைய பாடல்கள். என் இயேசுவே நீர் என்றும் எந்தன் சொந்தம், தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள, இந்த அந்த காலத்து எம்பிஏ பாடல்கள், அந்த காலத்தில் ஜாலி ஆபிரகாம் பாடின பாடல்கள் எல்லாவற்றையும் எழுதி மெட்டமைத்தவர் இவர் தான். அவர் ஒரு சாட்சி சொன்னார். அவருக்கு மகன்கள் உண்டு, ஆனால் ஒரே மகள். இந்த ஒரே மகளை பற்றி ஒரு சாட்சி சொன்னால், சென்னையில் பள்ளிக்கூடத்தில் அந்த மகள் படிக்கும்போது முதுகு எலும்பில் பலவீனம் ஏற்பட்டு உட்கார முடியாமல் போய்விட்டது. நிற்பாள் அல்லது அப்படி முகங்குப்புற அப்படி விழுந்திருப்பா, உட்கார முடியாது.
அவருக்கு அப்போ ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப நிலைமை சரியில்லை அந்த நாட்களில். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் நிர்வாகமே சேர்ந்து செலவு பண்ண முடிவெடுத்து ஒரு ஊழியக்காரனுடைய மகா அப்படின்னு அன்னைக்கு சென்னை பட்டணத்தில் மிகச்சிறந்த ஒரு நிபுணர் இடத்துல கொண்டு போனார்கள். நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் அவரிடத்துல கொண்டு போனாங்க. அவர் சொன்னார், ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பொண்ணு எந்த நேரத்திலும் அவள் மனநல வளர்ச்சி குன்றிய ஒரு பிள்ளையை போல மாறுவதற்கு, மனநல பாதிக்கப்பட்ட மூளை பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு போவதற்கு வாய்ப்பு உண்டு, வீட்டிலே தான் அவள் இருக்கணும், அவளால் படிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். அவர் சென்னையிலே மிகச்சிறந்த நிபுணர். அதனால் இவங்க வீட்டில் வச்சு கண்ணீரோடு ஜெபித்தாங்க. உபவாசத்தோடு கண்ணீரோடு தெரிந்தவர்களுக்கெல்லாம் சொல்லி பலர் ஜெபித்தார்கள். அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது மாலையில் அந்த மகள் பள்ளிக்கூடத்துக்கு போய்கொண்டிருந்த அந்த ஒரு மாணவி, அந்த வயசு தான், 5ஆவதோ 6ஆவதோ படிக்கும்போது நடந்த சம்பவம். அவள் சொன்னா, நிற்பா அல்லதுன்னா அப்படி முகம் குப்புறதான் விழுந்து கிடப்பா. அவள் சொன்னா, எனக்கு உட்காரணும் போல தோணுது, உட்கார்றேன். இவங்க ஆச்சரியப்பட்டு சரிம்மா உட்காருனாங்க. அவள் உட்கார்ந்த போது எலும்பிலிருந்து சத்தம் கேட்டுச்சு. இந்த எசேக்கியேலுடைய புஸ்தகத்தில் தரிசன பள்ளத்தாக்குகளை எலும்புகள் ஒன்று சேரும்போது ஒரு சத்தம் கேட்டது போல ஒரு இரைச்சல் கேட்டது. உட்கார்ந்துட்டா. அதோடு கர்த்தர் அவளுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். நல்ல சுகத்தோடு பிறகு படித்து நல்ல நிலைக்கு வந்து இன்றைக்கு அந்த மகள் அமெரிக்காவில் இருப்பதாக, திருமணமாகி அமெரிக்காவில் இருப்பதாக அந்த ஊழியக்காரர் சாட்சி சொன்னார். அந்த சாட்சி கேட்டபோது மிகவும் உற்சாகமாக உணர்ந்தேன். அதனால் ஆண்டவர், டாக்டர்கள் அவர்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செய்கிறாங்க. டாக்டர்களுக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்கு. டாக்டர்கள் அவர்களுக்கு முடிந்ததை அவர்கள் செய்கிறார்கள். டாக்டர்களுக்கு முடியாதது எவ்வளவோ இருக்கு. கர்த்தர், ஆனால் டாக்டர் சொன்னது தான் இறுதி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் இடத்துல போனோம், டாக்டருடைய ஆலோசனையை நம்ம கேட்கணும், சிகிச்சை எடுத்துக்கணும். ஆனால் ஒரு விஷயம், அது இவ்வளோதான் என்று அவர்கள் ஒரு எல்லையை சொல்வார்கள் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஏன்னா அந்த எல்லைக்கு அப்புறம் கர்த்தர் இருக்கிறார், குணமாக்குகிறவர், ஆரோக்கியத்தை தருகிறவர். ஆகினால நம்முடைய ஆண்டவர், நான் ஒரு சுகமளிக்கிற ஊழியம் செய்கிறவன் கிடையாது, நான் ஒரு சுவிசேஷகன் கிடையாது. 20 வயசில் கர்த்தர் எனக்கு ஆஸ்மாவிலிருந்து அற்புதமாக சுகம் கொடுத்தார். ஆனால் நான் வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிப்பேன், அந்த பாரம் எனக்கு உண்டு. சில நேரங்களில் சில வியாதிகள் சுகமாவது உண்டு, அந்த கிருபையும் எனக்கு உண்டு. நான் எங்கு போனாலும் நான் சுகத்தை குறித்து ரொம்ப பெரும்பாலும் பேசுறதில்லை. வியாதி உள்ளவர்களுக்காக கடைசியில் 2 வரி 3 வரி ஜெபம் பண்ணுவேன், அவ்வளவுதான். அது எனக்கு அந்த கிருபை இருக்கிறதுனால நான் ஜெபிப்பேன். ஆக இது ஒரு வெறும் சுகத்தை பற்றிய ஒரு செய்தி அல்ல, இது வாக்குத்தத்தத்தின் ஒரு பகுதி. நிச்சயமா நமக்கு சுகம் பலன் தேவை. நிச்சயமாக இந்த ஆண்டிலே கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பரிபூரண சமாதானத்தையும். சமாதானம் என்பது ஒரு பக்கம், அது பரிபூரணமாக தருவேன்னு சொல்றார். அபண்டன்ஸ், அந்த இடத்துல எபிரேய வார்த்தை, அதாவது அபரீதமான, அளவுக்கு அதிகமான ஒரு சமாதானம். நான் என்னுடைய டெலிவிஷன் பழுதுபட்டு விட்டது.
அது ரொம்ப வருஷம் ஆயிட்டதுனால வேற ஒரு டெலிவிஷன் வாங்கிறதுக்காக போயிருந்தேன், டிவி வாங்கிறதுக்காக. அப்போது அந்த கடைக்கார்ட்ட கேட்டேன், இதில் என்ன பிரச்சனை வரும், எவ்வளோ நாள் ஓடும். அவர் சொன்னார், சார் இது வர பிரச்சனை வந்ததில்லை, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை சொன்னார், அதான் வரும், அதுக்கு இவ்வளோ தான் செலவாகும். இதுவரையும் டிவியை உடஞ்சதுன்னு தான் வந்திருக்காங்க, கணவன் மனைவி சண்டை போட்டு டிவியை உடைச்சிட்டு தான் வந்திருக்காங்க. ரிப்பேர்னு வந்தது ரொம்ப குறைவு தான். குடும்பத்தில் சண்டை வந்து டிவியை உடைச்சிட்டு தான் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னார். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது, ஒரு பக்கம் சிந்திக்க வைத்தது. செல்ஃபோனை உடைக்கிறத பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு தம்பிக்கு நான் வாட்ஸ்அப் அனுப்புகிறேன், அந்த தம்பியை வாட்ஸ்அப்பில் பிடிக்க முடியல. இப்போ நேரில் பார்த்தப்போ கேட்டேன், அந்த தம்பி சொன்னார், இந்த மொபைல் ஃபோன் உடஞ்சி போச்சு. பக்கத்தில் இருக்கவர் சொன்னார், இவன் தான் வந்து உடச்சிட்டான், வீட்டில் அவங்க அம்மாட்ட சண்டை போட்டு உடச்சிட்டான், இது 3வது ஃபோன் உடச்சிட்டான் அப்படின்னாரு. சமாதானத்தை ஆண்டவர் பரிபூர்ணமாய் வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். வீட்டில் சண்டை வரும்போது டிவி உடையுது, மொபைல் ஃபோன் உடையுது, அதுக்காக அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடல. அம்மாவும் பையனும் ஒன்றா தான் இருக்காங்க, கணவன் மனைவி ஒன்றா தான் இருக்காங்க. இப்போ என்னுடைய மனைவிகிட்ட நான் இதை பகிர்ந்துக்கிட்டேன், இந்த டிவி உடையிற கதையை. அவள் சொன்னா, நம்ம வீட்டில் எந்த பொருளும் உடஞ்சதில்லை, ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் என்று அவள் சொன்னாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிபூர்ணமான சமாதானத்தை வெளிப்படுத்துவேன். நம் உள்ளத்தில் சமாதானம் தேவை. குடும்பத்தில் வர்றதுக்கு முன்னால் உள்ளத்தில் சமாதானம் தேவை, இதயத்தில் சமாதானம் தேவை. அதுக்கப்புறம் குடும்பத்தில் சமாதானம் 2வதாக தேவை. 3வதாக நம்மளுடைய வேலையில், தொழிலில், படிப்பில், பிரயாசங்களில் சமாதானம் தேவை. நம்முடைய தேசத்தில் சமாதானம் தேவை. இந்தியாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு சமாதானமான தேசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிரியாவை, இந்த பதிவு நடக்கிற இந்த நாளிலே சிரியாவில் அங்கே ஒரே சண்டை, புரட்சி, கிளர்ச்சி, கலகம். தீவிரவாதிகள் சிரியா தேசத்தை பிடித்து விட்டார்கள். ஜனாதிபதி தப்பிச்சு ஓடிட்டார். அவர் போன விமான விபத்துக்குள்ளாகிவிட்டது, அவர் இறந்து விட்டாரா என்கிற சந்தேகம். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் சிரிய தேசம் இருக்கு. ரஷ்யா தேசம் சிரியா அரசாங்கத்துக்கு உதவியாக வந்து தாக்குதல் நடத்தியும் ஒன்றும் செய்ய முடியல. காசாவில் ஆஸ்பத்திரிகளெல்லாம் தாக்கப்படுகின்றன, குழந்தைகள், பெண்களெல்லாம் சாகுறாங்க. அப்படி இல்லாதபடி நம்ம தேசத்தில் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி. கர்த்தரை நான் துதிக்கிறேன். பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற சமாதானம் என்கிற வார்த்தை, எபிரேய வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. ப்ராஸ்பரிட்டி, செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி. ப்ராஸ்பரிட்டி செழிப்பு. நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் 7 காலாண்டுகளிலே, கடந்த 7 காலாண்டுகளிலே இந்த காலாண்டு ரொம்ப கீழாக போய்விட்டது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து விட்டது. டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கீழே போய்விட்டது. நம்ம தேசம் பொருளாதார ரீதியாக கீழே போய்விட்டது. கடை வாடகைக்கு கூட 18% வரி போட்டு விட்டார்கள். முன்பெல்லாம் கடை வாடகைக்கு அது வருமான வரி, ஒரு கடை வாடகை ஒருத்தனுக்கு நிறையா வருது, வருமான வரி அளவுக்கு வருதுன்னா வருமான வரி தான் கட்டணும். இப்போ அப்படி கிடையாது. கொஞ்சம் வாடகை, 1000 ரூபா அந்த கடைக்கு வாடகை வாங்கினா கூட 180 ரூபா வரி கட்டணும் ஜிஎஸ்டிக்கு. அதனால அப்படி ஒரு காரியம் வந்ததுனால கடைக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 28% இருந்த உச்ச கட்ட ஜிஎஸ்டி வரியை 35% உயர்த்த போவதாக ஒரு தகவல் உலாவ இருக்கிறது. தேசத்தினுடைய பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியான நிலையில் இருக்கிறத பார்க்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், கர்த்தருடைய பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தலத்தில் நடப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியையும் அதன் ஜனங்களையும் காரிருள் மூடும், கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஏசாயா 60 படிக்கிறோம்.
பூமியையும் ஜனங்களையும் காரிருள் மூடினாலும் கர்த்தருக்குள்ளே இருக்கிற மக்கள் மேலே வெளிச்சம் இருக்கும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பு வரும். அது சமாதானத்து அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிற சமாதானம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அந்த இடத்துல சமாதானம் என்று தமிழில் இருக்கே, அதற்கு போடப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தத்தில் ஒன்று செழிப்பு. ஆண்டவர் இந்த ஆண்டில் நிச்சயமாக நமக்கு செழிப்பை கொடுப்பார். நான் ஒரு செழிப்பு பிரசங்கியார் அல்ல, செழிப்பு உபதேசத்தை பிரசங்கிக்கிறவன் அல்ல. ஐ எம் நாட் எ ப்ரீச்சர் who preaches prosperity gospel. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செழிப்பை நான் நம்புகிறேன். இதே அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நாம் அறியாத காரியங்கள், நமக்கு எட்டாத பெரிய காரியங்களை ஜெபம் நமக்கு காண்பிக்கிறது. அவற்றை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு வருகிறது. அதனால செழிப்பு என்பது என்ன? ஆடம்பரம் அல்ல. ஆடம்பரத்தை இந்த இடத்துல ஆடம்பரம் சுகபோகம் என்று சொல்லப்படவில்லை. சுகபோகம் என்பது வேறு, செழிப்பு என்பது வேறு. ஆடம்பரம் என்பது வேறு, செழிப்பு என்பது வேறு. அவர் நிச்சயமாக நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். தீமோத்தேயுல 1 தீமோத்தேயுல கடைசி அதிகாரத்தில் படிக்கிறோம். அதே போல மற்றவர்களுக்கு உதவுவது, ஏழைகளுக்கு இறங்குவது, கர்த்தருடைய ஊழியத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பது, இதுதான் செழிப்பு. செழிப்பினுடைய இலக்கணம் என்னவென்றால், வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுவேன், நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டிருப்பது, கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஏழைகளுக்கு இறங்குவதற்கான பலன், மற்றவர்களுக்கு உதவுவதற்கான ஒரு நிலைமை, இதுதான் செழிப்பு. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அடிப்படையான ஒரு தத்துவம், அடிப்படையான ஒரு சத்தியம். அதனால இன்னொரு அந்த சமாதானம் என்பதற்கான அந்த எபிரேய வார்த்தைக்கான இன்னொரு அர்த்தம் செக்யூரிட்டி, பாதுகாப்பு. பாதுகாப்பை ஆண்டவர் தருகிறார். நான் ஒரு ஊருக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த ஊழியக்காரர் என்னை காரில் அழைத்து சென்றார். நான் முன்னால் உட்கார்ந்திருந்தேன். அந்த ஊழியக்காரருடைய ஒரு சிறு மகள் முன்னாலே உட்கார ஆசைப்பட்டதுனால திரும்பி வரும்போது நான் பின்னாலே உட்கார்ந்து கொண்டேன். பின்னாலே உட்காருவதற்காக அந்த மகளை பார்த்து சொன்னேன், நீ முன்னால் உட்காருமா, நான் பின்னால் உட்கார்றேன்னு சொல்லி நான் பின்னாலே உட்காருவதற்காக என் கையை அந்த கதவிலே வைத்து பிடித்து ஏறும்போது அவள் கண்ணிமைக்க நேரத்திலே முன்பக்கம் உள்ளே வந்து முன்பக்க கதவை பூட்டி விட்டாள். என்னுடைய விரல், 2 விரல், வலது கையில் 2 விரல் கதவிலே சிக்கி கொண்டது. யாரும் அதை கவனிக்கலை. என்னுடைய மகள் எனக்கு பக்கத்தில் காரில் உள்ளே இருக்கிறா, அவளும் அதை கவனிக்கலை. நான் கைன்னு சொல்கிறேன். நான் 2 விரல் சிக்கி கொண்டது. போதகர் தன்னுடைய மனைவியோடு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு கேட்குது கைன்ற சத்தம். அந்த அம்மா கேட்குறாங்க, என்ன அண்ணன் கைன்றாரே என்ன? இவருக்கு புரியலை. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு கதவை அவங்க திறந்து விடுறதுக்கு. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் அந்த 2 வலது கையில் 2 விரல்களையும் பாதுகாத்து கொண்டார். அந்த விரலை வைத்துக்கொண்டே சில அரை மணி நேரம் கழித்து நான் பிரசங்கம் பண்ணேன். அவருடைய சபையில் ஸ்டாண்டு வேணுமான்னு கேட்டார். கையில் தான் பிடிச்சி எப்பவும் பிரசங்கம் பண்ணுவேன். அவருடைய ஆலயத்தில் ஸ்டாண்டு வேணுமா, ஏன்னா கை இப்போ 2 விரல் நசுக்கப்பட்டிருக்கேன். இல்லை, கையில் பிடிச்சே நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு கையில் பிடிச்சே பிரசங்கம் பண்ணேன். மைக்கை 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் கையில் மைக்கை பிடிச்சிட்டு
பிரசங்கம் பண்ணேன். அந்த கையை வைத்துக்கொண்டே என்னுடைய இருசக்கர வாகனத்தை பல கிலோமீட்டர்கள் ஓட்டுறதுக்கும் எனக்கு உதவி செய்தார். அதே நாளில் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். எல்லாவற்றையும், சதைய, நரம்ப, எலும்ப, நகம் கூட பாதிக்கப்படல, 2 விரல்ல. ஸோ ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு சமாதானத்தை தருகிறது. ஆண்டவர் கொடுக்கிற செழிப்பு நமக்கு சமாதானத்தை தருகிறது. மட்டுமல்ல, இன்னொரு வார்த்தை ஸ்டெபிலிட்டி. ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கிறார். நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். ஆண்டவர் இடத்துல நம்மை வேரூன்று செய்கிறவர். அநேகர் இடத்துல திறமை உள்ளவர்கள், உழைப்பாளிகள், அநேகர் இடத்துல இல்லாத ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. ஒரு வேலை நிலையாக இருக்காது, ஒரு தொழில் அவங்களுக்கு நிலைக்காது, ஒரு இடத்துல அவங்களால நிலையாக இருக்க முடியாது, நிலையற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி ஊழியத்திலே அப்படிதான். நல்ல ஊழியக்காரங்களாக இருப்பாங்க, ஊழியத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. ஆண்டவர் நமக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை தருகிற ஒரு ஆண்டவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். பல நேரங்களில் பல இடங்களில் நம்மை ஆண்டவர் எடுத்து செல்லலாம். பலவிதமான, நான் சென்னை புறநகர் பகுதியில் 15 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். 2 ஆண்டுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊழியம் செய்தேன். 5 ஆண்டுகள் பீகாரில் ஊழியம் செய்தேன். மறுபடியும் தென் மாவட்டத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்தார் 2005. இன்று வரை 2007 இப்போது நான் இருக்கிற ஊருக்கு கொண்டு போனார். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நாட்டுகிறேன் என்று சொன்னார். நான் இப்படியே நான் இடங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறேனே என்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. எல்லா இடத்திலும் போகிற இடம்லாம் கர்த்தர் காப்பாற்றி ஆசீர்வதிக்க தான் செஞ்சார், பயன்படுத்த தான் செஞ்சார். உன்னை நாட்டினேன் அப்படின்னு சொன்னார். 2007 இப்போ இருக்கிற நான் ஊருக்கு போன போது 2024 வருஷம் 17 ஆண்டுகள் ஆண்டவர் 17 ஆண்டுகள் நான் சென்னை பட்டணத்தில் இருந்திருக்கிறேன். தாம்பரத்தில் 15 ஆண்டுகள் தான். சென்னை பட்டணத்தில் ஒரு 19 ஆண்டுகள் நான் இருந்திருக்கிறேன். மயிலாப்பூரில் சிறு வயதிலிருந்து. அதற்கு அடுத்தாற் போல அதிக வருஷம் இப்போ இருந்து கொண்டிருப்பது சாயர்புரத்தில் தான். ஆனால் இங்கிருந்து இந்தியா முழுவதும் ஊழியம் செய்ய, உலகம் முழுவதும் ஊழியம் செய்ய, உலகம் முழுவதும் ஊடகத்தின் மூலமாக ஊழியம் செய்கிறோம். இந்தியாவுக்கு வெளியிலையும் போய் ஊழியம் செய்கிறேன். போய் அங்கே இருக்கிற ஊழியங்களுக்கு ஊழியம் செய்கிறோம். பெரும்பாலான அந்த உள்ளூரில் இருக்கிற ஊழியங்கள் மிக குறைவு. வெளியிலே தான் பெரும்பாலான ஊழியங்கள். ஆகையினால நம்முடைய தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். ஒருவேளை நிலையற்று இருக்கிற வாழ்வு, அன்செட்டில்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஆண்டவர் நம்மை செட்டில் பண்ணுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, வீடு கட்டியாச்சுன்னா, ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா செட்டில் ஆனதா உலகத்தில் சொல்லுவாங்க. அது ஒரு விதத்தில் சரியாக இருக்கலாம், ஆனால் அது மட்டுமே செட்டில்மெண்ட் அல்ல. ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலும் அவர் செட்டில் பண்ணி அதன் மூலம் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றிற்கு மேலாக சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை பரிபூரணம் என்கிற வார்த்தை. சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து சத்தியம், பரிசுத்த ஆவியானவர் சத்தியம், வசனங்கள் சத்தியம். இயேசு கிறிஸ்துவை
நாம் அறிந்திருக்கிறோம், ஆவியானவரை அறிந்திருக்கிறோம். ஆனால் வசனங்களிலிருந்து இன்னும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுவை பற்றி இன்னும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரை பற்றி இன்னும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒரு 17 வேதாகம கல்லூரிகளுக்கு தலைவராக இருக்கிறேன். டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன் பைபிளில். நான் ஒரு வேத ஆசிரியர் என்று என்னை அறிந்த யாவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற ஊழியக்காரர்கள் கூட பைபிளில் சந்தேகம் வந்தால் என்கிட்ட தான் கேட்குறாங்க. ஆனால் எனக்கே இன்னும் தெரியாத விஷயங்கள் பைபிளில் உண்டு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துகிறார், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். ஏதோ அறிவுக்காக மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையிலே அதை கடைபிடிப்பதற்காக. ஆகவே இந்த எரேமியா 33:6 ஆண்டவர் நமக்கு நிஜமாக்கி தருவாராக. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த எரேமியா 33:6 2025ஆம் ஆண்டுக்கு வாக்காக தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, சுகத்தோடு பலத்தோடு இருக்க, இத்தனை ஆண்டுகள் இதுவரை வந்து போன நோய்களெல்லாம் சுகமாக ஆரோக்கியமான ஆண்டாக இருக்க உதவி செய்யும். சமாதானத்தை தாரும். செழிப்பினால் வருகிற சமாதானம் கடன்களையெல்லாம் மாற்றும், தேவைகளெல்லாம் சந்தியும். அதே போல பாதுகாப்பை தருவீராக. தலை முடிய கூட எண்ணி வைத்திருக்கிறீர். பாதம் களிரிடராதபடி தூதர்களை ஏந்தி கொண்டு போவார்களாக. ஆண்டவரே, ஸ்திரப்படுத்துவீராக. வேலையில், ஊழியத்தில், படிப்பில், தொழிலில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில் ஸ்திரப்படுத்துவீராக. நிலையற்ற தன்மைகளை மாற்றுவீராக. சத்தியத்தை வெளிப்படுத்துவீராக. சத்தியமாகிய கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ள, ஆவியானவரை இன்னும் அறிந்து கொள்ள, சத்தியமாகிய வசனத்தை இன்னும் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதன்படி வாழ எங்களுக்கு இந்த ஆண்டிலே உதவி செய்யும். குடும்பத்தை, சபையை, தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. கிருபை உண்டாவதாக, சமாதானம் பெறுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறேன். 2025ஆம் ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கு பரிபூரணமான ஒரு ஆண்டாக இருக்கட்டும். எங்களுக்கு ஒரு பரிபூரணத்தை நீர் தருவீராக. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.